நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் கை கால்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி மாயமானதாக சொல்லப்பட்ட நிலையில் 4ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். இதனிடையே சடலமாக ஜெயக்குமார் மீட்கப்பட்ட போது அவரின் உடலில் இரும்பு கம்பிகள் கட்டப்பட்டிருப்பது போன்ற படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரின் தலை, கை, கால்கள் உள்ளிட்ட இடங்கள் கம்பியால் சுற்றப்பட்டிருக்கும் போது ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனிடையே இந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விசாரணையும் வேகம் எடுத்திருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மர்ம மரண வழக்கில் ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை முடிவு குறித்து வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமாரின் வாய் பகுதியில் பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் இரும்பு கம்பியும் தொண்டை பகுதியில் இரும்பு துகள்களும் கிடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலையா கொலையா என தற்போது வரை உறுதி செய்யப்படாத நிலையில் இந்த தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உடற்கூறாய்வு முடிவுகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக சென்னையில் உள்ள உயர்மட்ட மருத்துவ குழுவிற்கு உடற்கூறாய்வு அறிக்கையை போலீசார் அனுப்பி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஜெயக்குமாரின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பது பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.